வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க டேட்டும் வந்தாச்சுங்க. ஸோ இந்த மாதம் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளே வெளியாகும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்புமே இருந்தது. ஆனால் ஜனவரி இறுதிக்கு மேலேயும் பிப்ரவரி முதல் வாரத்துக்கும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்குங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் வெளியீட்டில் இவ்வளவு தாமதங்கள் ஏன் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதற்கு பார்த்திங்கன்னா 2 வகையான காரணங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்கு 75 மாற்றணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா தேர்தல் காரணம். அடுத்த தேர்வு தேதிகளை வெளியிடணும். டெட்டோடைய ரிசல்ட் வெளியிட்டா அப்படின்னா அடுத்து சிறப்பு டெட்டு, அதில் யாரெல்லாம் ஃபெயிலாக இருக்காங்களோ உடனடியாக சிறப்பு டெட்டை நடத்தணும். இப்படி பல்வேறு தரப்பட்ட காரணங்களால் டெட்டோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா தாமதத்தில் இருக்குது. இது மட்டுமே தாமதமாக அப்படின்னு பார்த்தாலும் இல்லை, இன்னும் ஃபைனலான ஆன்சர் கீஸை பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடணும். அதன் பிறகு டெட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணணும். இதனால் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியீட்டில் கடும் தாமதங்கள் ஏற்படுதுங்க. டிஎன் டெட்டோடைய தாள் 1 மற்றும் தாள் 2 ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்ற கேள்விக்கு ஒரு சரியான பதிலை இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். டிஎன் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது மக்களே. பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் தாள் 1 மற்றும் தாள் 2 முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் பிப்ரவரி 1 மற்றும் 2 வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி. இந்த பிப்ரவரி 5 அப்படின்றது இது ஒரு டெட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிப்ரவரி 5க்குள்ளார உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் சில மாற்றங்கள் நாளுக்கு நாள் எடுத்திருக்குங்க. டிஎன் டெட் தேர்வில் 75 மார்க் எடுத்தாலே போதும் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க. டிஆர்பி பிளானரில் அடுத்தடுத்த டெட் தேர்வுகளை பற்றின ப்ராப்பரான அறிவிப்புகள் எதுவுமே இல்லாதனால ஆசிரியர்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. சட்டப்பேரவை கூட்டுமன்ற அந்த தொடரில் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையிலே ஆசிரியர் தகுதி தேர்வுகளை மதிப்பெண்களை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிட்ருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். அதே போல் தமிழகத்திலேயும் மற்ற மாநிலங்களைப் போல் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.